மற்றவங்க போய் தம்பி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, வண்டியில தலைவர் இருக்கிறாரு, யாரா இருந்தாலும் முறைக்கிறான். முறைச்சுட்டு தான் அடியை தவிர அவன் என்ன சாதினுங்கிறது தெரிஞ்சு அடி இல்லை. அவ்வளவு திமிராடா உனக்கு, அவ்வளவு ஆணவமாடா உனக்கு அப்படின்னு அவன் திமிரா முறைச்சு பார்த்ததுதான் அடித்தாங்க. 4 தட்டு தட்டினாங்க, ஒன்னும் ஒழுங்கா அடிக்கல. சட்டம் ஒழுங்கு அப்படின்றத என்ன சொல்றது, அப்படியே முறைச்சாங்கன்னு சொன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. கூடவே காவல்துறையினர் இருக்காங்களா, அது பாருங்க அவன் என்ன முறைக்கிறான், இது இவர் அவரை பார்த்து சிரிச்சார், அதனால 2 பேருக்கும் ஏதோ உறவு அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு. முறைச்சாருன்னா சரி அவர் முறைச்சாருன்னா நம்ம பார்த்தா தானே அவர் முறைக்கிறது தெரியும். நம்ம இந்த பக்கம் திரும்பி இருந்தோம்னா நீ யாரை பார்த்து முறைக்கிறேன்னு எனக்கு என்ன தெரியும், அதனால அடிச்சாங்க அப்படின்னு அதை ஒரு ஜஸ்டிஃபை பண்றாரு. அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு ஒத்துரு அரசியல் சட்டத்தின் மீது அந்த பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட ஒருத்தர் முறைச்சா அடிப்பேன் அப்படின்றாரு. இது என்னத்தை சொல்றது, லைம் லைட். நீங்களா அண்ணன் எப்பவுமே லைம் லைட்ல தான் இருக்காரு. யாரோ அவரை பேட் லைட்ல சித்தரிக்கணும்னு பாக்குறாங்க போல இருக்குது. அதனாலதான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது. ஆனா இப்ப வழக்கறிஞர்கள்லாம் ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்க. அந்த ஹைகோர்ட் இருக்க ஏரியால தான் இது நடந்திருக்கு போல இருக்கு. பார் கவுன்சில் உள்ள அவரை கூப்பிட்டு போனாங்க, ஓடி போய் தப்பிச்சாரு அப்படின்னு. தமிழ்நாட்டில் எது நடந்தாலும், எங்களுக்கு எதிராக எது நடந்தாலும் அதுக்கு பின்னாடி உடனே பிஜேபி RSS அப்படின்னு சொல்லி அவ்வளவுதான். என்ன பண்றது, பாஜக நோட்டாவுடன் போட்டி போடும் கட்சின்றீங்க, இங்க சேத்துல கூட முளைக்காது தாமரைன்றீங்க. அப்படி இருந்துச்சு எங்க பாஜக RSS எல்லாத்துக்கும் பாஜக RSS